ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக தோசை சாப்பிடுவோம். இன்றைக்கி மசாலா தோசை தான் செய்ய போகிறோம். பல ஹோட்டலில் நிறைய பேர் விரும்பி கேட்டு சாப்பிட்ற தோசை பார்த்திங்க அப்படின்னா மசாலா தோசை தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற இந்த தோசை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக மல்லி சட்னி வச்சு நான் இதுக்கு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மசாலா தோசை சட்டுன்னு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் சேர்த்து குக்கரில் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படி உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா குக்கரில் மூடி ஒரு 2-3 விசில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் தனியாக உரித்து எடுத்துட்டு எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. மசிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை காய வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்காங்க. இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா எண்ணெயில் வதங்கும் போது நல்லா வாசனை வரும். அந்த மாதிரி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எண்ணெயில். இப்போது நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் தான். காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலருங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே தோசையில் நம்ம சேர்த்துக்கலாம். தோசைக்கல் வச்சுருங்க. நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு தோசை மாவை எடுத்து தோசைக்கல்லில் சேர்த்துட்டு நல்லா 2 சுற்றுங்க. நம்ம எப்போவுமே தோசைக்கு ஆட்டும் போது உளுந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். நான் இது இட்லிக்கு ஆட்டின மாவுன்றனால எனக்கு கொஞ்சம் நல்லா பஃபியாக வந்துருச்சு தோசை. உளுந்து கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா தோசை இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தோசையோட உள்பக்கம் இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். ஏன்னா இதை நம்ம திருப்பி போட போகிறதில்ல, அப்படியே தான் மடிக்க போகிறோம். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இது மேலே அப்படியே சேர்த்து விட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் அப்படியே அமுக்கி விட்றீங்க அப்படின்னா தோசை மாவில் நல்லா ஒட்டிக்கிறோம். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் மல்லி சட்னி ரெடி பண்ணி தான் சாப்பிட்டேன். சாம்பார், தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமாக வெறும் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலில் வர எல்லா வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.